ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ்பி கிச்சன். இன்றைக்கி எஸ்பி கிச்சனில் ஜவ்வரிசி இட்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை கருகிடக்கூடாது. அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை வறுத்து வச்ச ரவையில் சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் உப்பு, துருவிய கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி இட்லி மிக்ஸை தட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி இட்லி நல்லா வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஜவ்வரிசி இட்லி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.